ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான மீன் குழம்பு செய்ய போகிறோம். வாங்க சுவையான மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல மீன் குழம்புக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, 10 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து எண்ணெய் இல்லாமல் வறுத்துக்கலாம். பாதி வறுபட்ட பிறகு 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து வறுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடியாக அரைச்சிக்கலாம். இப்போது மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் சூடான பிறகு 100 கிராம் சின்ன வெங்காயம், 10 பூண்டு பல், வெங்காயம் வதக்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்து எண்ணெயில் வதக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு 3 பெரிய தக்காளி, 3 பச்சை மிளகாய் சேர்த்து தக்காளி சாஃப்டாகிற வரையும் வதக்கலாம். இப்போது ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து வதக்கி ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரத்தில் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சூடான பிறகு அரைச்ச மசாலா விழுதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கலந்த பிறகு அரைச்ச மசாலா பொடி, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து கிளறி விட்ட பிறகு ஒரு பெரிய எலுமிச்சளவு புளி கரைச்சி தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து குழம்ப கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு கொதித்த பிறகு சுத்தம் பண்ண 1/2 கிலோ மீனை சேர்த்து குழம்ப கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது குழம்பு கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 1/2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். தாளித்த பிறகு கட் பண்ண சின்ன வெங்காயத்தை சேர்த்து ஆனியன் ப்ரௌன் ஆகிற வரையும் வதக்கலாம். இப்போது ஆனியன் ப்ரௌன் ஆகிடுச்சு. கொதித்த குழம்புல ஊற்றி தாளிச்சிக்கலாம். இப்போது சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு வாட்டி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.